இந்த ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எந்த விதமான வேலையும் இல்லாமல் ரொம்பவே லூசுத்தனமான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரவணனுக்கு சொல்லவே வேண்டாம். எதுக்காக இப்படி தேவையில்லாத விஷயத்த பண்ணி ரம்யா கிட்ட இப்படி திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் தெரியலைங்க. எத்தனை தடவை தான் ரம்யா சொன்னாலுமே சரவணனுக்கு கொஞ்சம் கூட புத்தி வர மாட்டேங்குது. ஆனாலுமே அண்ணன் கிட்ட ரம்யா சொன்னது கரெக்டு தான். சரவணன் என்னதான் கொஞ்சமாவது நல்லவனா இருந்தாலும் அவன் அடிமுட்டாள் அப்படிங்கிற விஷயத்த ரம்யா விஷயத்துல நல்லாவே ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரம்யா என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இப்போ முழுசா சரவணன் மாறி இருக்காங்க. ஒரு பக்கம் அண்ணமும் கார்த்திக்கும் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது குழிக்குள்ள விழுந்த நிலாவை காப்பாத்தி ஆகணும். அவங்களுக்கு அதை விட்டா வேற வழி இல்லை. அந்த குழந்தை அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. அது மட்டும் இல்லாம விஜய் இப்ப மயக்கத்துல இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு என் குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே பதட்டத்திலையும் பயத்திலையும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட இந்த ஒரு சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளுகிளுப்பு கேட்குது. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் செண்பகம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எதுக்குடா தேவையில்லாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ போயிட்டு அந்த வேலையை போய் பாருங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சரவணன் தான் அம்மா பேச்சு அப்படியே கேட்குற ஆளாச்சு. அதனால் உடனே பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஏங்க என்னங்க முடிஞ்சிச்சா இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சரவணன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கேட்குறாங்க. இல்லைங்க அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ஆண்டி என்ன சொன்னாங்க? ஆமாம் அங்கிளுக்கு இந்த மாதிரி அடிப்பட்ட விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க இன்னும் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விஷயத்த போயிட்டு சொல்லுங்க சரவணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க, நான்லாம் எதுக்கு போய் அதெல்லாம் போய் சொல்ல போகிறேன், அதெல்லாம் அவங்களா தெரிஞ்சுக்கட்டும். தேவையில்லாமல் எதுக்கு நம்ம அந்த விஷயத்துலலாம் தலையிட போகிறோம், நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதையே நீங்கள் மறந்துட்டீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சரவணன் மறுபடியும் அதே விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது ரம்யாவுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபம் வருது. என்னடா இவன் சுற்றி சுற்றி அந்த இடத்துலயே நிற்கிறான் எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே ரம்யா என்ன சரவணன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஒரு பச்சை குழந்தை, அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி ஓடி ஆடிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை இப்போ அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துட்டு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமா என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சரவணன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா அப்படியே நடிக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சரவணன் நம்பிக்கிட்டு தான் இருக்காரு. இல்லைங்க நான் அதுக்காக சொல்லலை, இப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தாங்க நானும் சொல்கிறேன், நமக்கு இங்கே என்னங்க வேலை இருக்குது, சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு நம்ம எதுக்கு இங்கே நிற்கணும், வாங்க நம்ம 2 பேர் வேணால் பேசாமல் ரெசார்ட்டுக்கு போயிடுவோம். நம்ம வந்த விஷயத்த எதுக்காக வந்திருக்கோமோ அந்த விஷயம் இன்னும் வரைக்கும் நமக்கு நடக்கவே இல்லைங்க. எப்போ தான் நடக்கும்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாங்க. சரவணன் சுற்றி சுற்றி தன்னுடைய முதலிரவு நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறத ரம்யா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ரம்யாவுக்கு கோபம் அதிகமாக தான் வந்துக்கிட்டே இருக்கு. இவனை என்னதான் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சரவணன் நீங்கள் இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஒரு குழந்தை அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னடான்னா இவ்வளோ அசால்ட்டாக நம்ம ரெசார்ட்டுக்கு போயிடலாம், வெளியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் நீங்கள் அப்படி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. சரவணனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ என்ன இவங்க என்னமோ இவங்க குழந்தை குழிக்குள்ளே விழுந்த மாதிரி அப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாவது அங்கே ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்ததுலேருந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடா என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு பதறிக்கிட்டு இருக்காங்களே, ஐயோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்குமா நடக்காதா, ஐயோ ஆண்டவா என்னடா இது நமக்கு சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் சரவணன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நீங்கள் 3 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்காடுக்கே ஒரு மனசு வச்சு வந்தீங்க. இப்போ அந்த 2 நாள் போயிருச்சு. 2 நாளுமே ஒன்றுமே நமக்குள்ளே நடக்கவே இல்லை. நானும் என்னென்னமோ எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிளான் பண்ணால் கடைசியில் எல்லாமே சொதப்பி இன்னைக்கு 3ஆவது நாளுங்க. இன்றைக்குமே எதுவுமே பண்ணலை அப்படின்னா எப்படிங்க? அப்போ திருப்பியும் நம்ம சும்மாவே ஊருக்கு போகிறோம், அப்புறம் இங்கே வந்ததுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லாமல் போயிருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க நம்ம கிளம்பலாம், கிளம்பி போயிட்டு நம்ம ரெசார்ட்டில் தங்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாவகாசமாக இங்கே வரலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ரம்யாவுக்கு இதை கேட்கும்போது வந்து கோபம் வருது. இன்னொரு பக்கம் சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து முட்டாள்தனமாக வந்து இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லவே கூடாம இதை ஆஃப் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சரவணன், இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. இங்கே இந்த குழந்தை வந்து இப்படி உயிரோட இருக்குமா இல்லையா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதுவும் நமக்கு இப்போ அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. என்ன, எதுவுமே இல்லையா? என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நம்ம எதுக்காக வந்தோன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் என்னமோ டூருக்கு வந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணன் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சரவணன், ஆனால் இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும், அவங்க பாவம், அவங்க எப்படியாவது பொழைச்சி வரணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வேண்டுதல் தயவு செஞ்சு நீங்கள் கெடுக்கிற மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஒரு ஓரமாக போயிட்டு நீங்கள் நில்லுங்க சரவணன். எதுவுமே வந்து இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம், எல்லாமே முடியட்டும், அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரம்யா. ஒரு பக்கம் வந்து மாமாவுக்கு இங்கே அடிபட்டு இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு இப்படி வந்து ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து ரெசார்ட்டுக்கு போகணும், நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயே இருக்காதீங்க சரவணன். தயவு செஞ்சு கொஞ்சமாவது மனசுத்தன்மையாக இருங்க, நீங்கள் போங்க அங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நடிச்சுக்கிட்டே வந்து அவனை விரட்டுற மாதிரி வந்து விரட்டிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு வந்து ரம்யா பார்த்தீங்கன்னா தன்னோட சிரிப்பை சிரிக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்கவே நடக்காது. தேவையில்லாமல் நீ என் முன்னாடி நின்று ஒரு டைமை வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி நிற்கிற சரவணன் வந்து தான் மனசுக்குள்ளே, ஐயோ ஆண்டவா, இந்த ஜென்மத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா, இல்லை என் தலையில் அது எதையுமே நீ எழுதி வைக்காமையே போய் சேர்ந்துட்டியா? எனக்கு ஒன்றும் புரியலை. வீட்டில் இருந்தால் அதுக்கு ரெண்டும் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி ஏதாவது ஒன்று கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்த 2 நாளுமே என்ன ஆச்சு? என்னென்னமோ ஆகி ஒரு வழியாக சொதப்பி இப்போ 3வது நாள் இன்னைக்காவது நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் அந்த ஆளுக்கு என்னடானா உடம்பு சரியில்லை, இந்த பக்கம் என்னடானா இப்படி ஒரு நிலைமை. ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் பேசாமல் போய் அந்த குழியில் போய் விழுந்துடலாம் போல இருக்கே. அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்போனா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் வருமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு சரவணன் அங்கேயே புலம்பிக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. ரம்யா என்னமோ வந்து ரொம்பவே அக்கறை அந்த குழந்தை மேலே இருக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஒரு நடிப்பை காமிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் வந்து சரவணன் வந்து நினச்சாலுமே ரம்யா தான் நினைக்கிற விஷயத்துல ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க. சரவணன் நினைக்கிற விஷயத்த நடக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அண்ணன் வந்து தான் நினச்சதை சாதிப்பாளா, சரவணனையும் ரம்யாவையும் ஒன்று சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா அண்ணன். அது உண்மையிலேயே நடக்குமா, இல்லை ரம்யா தான் இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறாளா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.